வணக்கம். நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா என்ன குருவே? நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து எப்படி விடுபடுறது? நெகட்டிவிட்டி நம்மையும் பாழ்படுத்துது, நம்ம சுற்று வட்டாரத்தையும் பாழ்படுத்துது. இந்த கெட்ட சக்தி நெகட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இதுல இருந்து எப்படி வெளியே வருது? இத பத்தி ஒருத்தர் தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார். அருமையான கேள்வி. பாசிட்டிவிட்டி அப்படிங்கறது எப்படி கொண்டு வர்றது, நாம எப்படி பாசிட்டிவா ஆறது, நாம இருக்கிற சுற்று வட்டாரத்தை எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுங்கிறத பத்தி கேள்வி கேட்டிருக்கார். ரொம்ப நன்றி. அருமையான கேள்வி. சாதாரணமாவே இந்த நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டு வகையில வருதுங்க. ஒண்ணு, வெளியில இருக்க சுற்று வட்டாரத்தை பொறுத்து நெகட்டிவிட்டி நம்மள ஒட்டிக்கும். இன்னொன்னு, நம்ம மனதளவுல ஏதாவது நெகட்டிவிட்டி நாம பண்ணிக்கிட்டோம்னா அது நம்ம மனசு, உடல் மற்றும் சுற்று வட்டாரத்தை பாழ்படுத்தும். இதுல ரொம்ப சிம்பிள். ஆனா ஏன் வருது, எப்படி வெளியே வர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். இந்த நெகட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் உள்ள பத்தி சொல்லிடுறேன். உள்ள இருக்கிறத பத்தி. இந்த நம்ம மனதுல நெகட்டிவ் ஆறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. திருப்பியும் ஒண்ணு, பிறப்பு. அதாவது நாம பிறக்கிறப்பவே நம்மளுடைய ஜெனடிக்கல் ஃபேக்டர். சில பேர் பாருங்க, எந்த காரியத்தை பண்ண போனாலும் ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதை நீங்க சொல்ல போனாலும் அவங்க ரொம்ப தைரியமா பேசுவாங்க, பாசிட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க. உங்களால நம்பவே முடியாது, என்னன்னா இவ்வளவு கஷ்டமான இந்த தொழிலை இவ்வளவு ஈஸியா செய்யற அப்படின்னு சொல்றானே, இதனால எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு நாம யோசிப்போம். ஆனா சில பேர் ரொம்ப தைரியமா இறங்குவாங்க. சுவாமி விவேகானந்த பிரான்ஸ்ல ஏதோ ஒரு பாரிஸ்ல சாயங்கால பொழுதை ஏதோ ஒரு பார்க், அப்படி ஏதோ பொழுதுபோக்கு இடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறார். அவங்க கூட இருந்தவங்க, இந்த கதையை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கூட இருந்தவங்க சுவாமி விவேகானந்தர் கூட போறாங்க. எதுல போறாருன்னா, ஒரு கோச்சு வண்டி, ஒரு பெரிய குதிரை கோச்சு வண்டி. அந்த கோச்சு வண்டி ஒரு பொம்பளை வேற கூட போகுது. அந்த அம்மா ஹெல்ப் பண்றதுக்காக கூட போகுது. ஏறக்குறைய 3-4 பேர் அந்த கோச்சு வண்டியில போறாங்க விவேகானந்தரோட சேர்த்து. அந்த கோச்சு வண்டியை ஓட்டுறவரு ரொம்ப நீட்டா டிரெஸ் உடுத்திக்கிட்டு, அவரு குதிரை வண்டி ஓட்டுறவர் மாதிரியே தெரியல. இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வருது. என்ன, ஏன் நீங்க நிஜமாவே குதிரை வண்டி ஓட்டுறவரா, இல்ல நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சுவாமி விவேகானந்தர் கூட உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த ஆள் பதில் சொல்றாரு. அம்மா, இந்த பாரிஸ் மாநகரத்துல ஏதோ ஒரு பேங்க் பேரை சொல்லி, அந்த பேங்க் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, இப்ப கூட ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன், அந்த பேங்க் திவாலாயி மூடிட்டாங்க கேள்விப்பட்டேன். நான் ஒரு சமயத்துல இந்த பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணிருந்தேன் சில அமௌண்ட அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அம்மா, அந்த பேங்கினுடைய ஓனர் நான் தான், பேங்கினுடைய ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆச்சரியமாயிடுது. என்னையா நீ சரி இப்படியே பேசிக்கிட்டு அந்த ஆள் வீட்டுக்கு போறாங்க. மத்தியில ஏதோ பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. அங்க போனா அந்த வீட்டுல அவருடைய பெண் மகள் சுவாமி விவேகானந்தரோட நிறைய பேசணும்னு சொல்லி ஆசைப்படுது அந்த அம்மா. அதனால அந்த பொழுதுபோக்கு இடத்துக்கு அந்த அம்மாவையும் அவரை கூட்டிட்டு போறாரு. அந்த ஒரு இடத்துல இறக்கி விடுறாரு. அந்த அம்மா கூட
பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. கூட சுவாமி விவேகானந்தருக்கு அசிஸ்டன்ஸா இன்னொருத்தர் கூட வந்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப தூரத்துல ஒரு எருது சுவாமி விவேகானந்தர் பார்த்து ஓடி வருது. அந்த அம்மாவை பார்த்து ஓடி வருது. இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்காங்களே, அவங்க பார்த்து ஓடி வருது. அப்ப சுவாமி விவேகானந்தருக்கு பக்கத்துல இருக்கிற தடவட ஓடி போய் ஒரு சின்ன மறைவிடத்துல போய் மறைஞ்சிக்கிறாரு. விவேகானந்தரே வந்து கூப்பிடுறாரு. அந்த பொம்பளை கூப்பிடுறாரு. இவங்க 2 பேரும் ஓட முயற்சிக்கிறாங்க. அந்த அம்மா கால் தடிக்கு கீழே விழுந்துருது. ஆனா அதுக்குள்ளார அந்த எருது ரொம்ப சீக்கிரமா வந்துருது. அந்த எருது பக்கம் வந்த உடனே சுவாமி விவேகானந்தர் தடபடான்னு ஓடி போய் அந்த அம்மாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மத்தியில நிக்கிறார். எருது ஓடி வந்த எருத 2 கண்ணை திறந்து முறைச்சி பாக்குறாரு, கையை கட்டிக்கிட்டு. நீங்க பாத்திருப்பீங்க பின்னாடி இருக்கிற சுவாமி விவேகானந்தர் படத்தை பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி கையை கட்டிக்கிட்டு கண்ணை நல்லா திறந்து அத முறைச்சி பாக்குறார். அது எங்க இருந்து வந்ததோ சக்தி, அது எப்படி ஆச்சோ என்ன ஆச்சோ தெரியல, அவ்வளவு வேகமா ஓடிட்டு வந்த அந்த எருது அது ஒரு தடவை முட்டி இருந்ததுன்னா குடல் வயிற்றுல இருந்து வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி அந்த போஸ்ட்ல வந்துட்டு இருந்த எருது சடனா நின்று விவேகானந்தரை பார்த்துட்டு ஓடி போயிடுது. இதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி. அதுக்குன்னு எதிரில் வர்ற பஸ்ஸுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாதுங்க. ஆனா அவரு மகான். அவரு 39வது வயசுல இறந்துட்டார். 100 வயசானவங்க கூட அவர் செஞ்ச காரியத்தை சாதனை பண்ண முடியாது. அந்த மாதிரி சாதனைகளை 39 வயசுல பண்ணிருக்கிறார். எல்லா சன்னியாசி மாதிரி அல்ல சுவாமி விவேகானந்தர். பாசிட்டிவிட்டி அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுவாமி விவேகானந்தருடைய எழுத்துக்களை நீங்க படிச்சீங்கன்னா, அவர் சொன்னதை நீங்க உங்க காதால கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாமையே பாசிட்டிவிட்டி வந்துடும். சரி, நான் கொஞ்சம் டிவியேட் ஆயிட்டேன். இந்த பிளட்லயே சில பேருக்கு பாசிட்டிவிட்டி இருக்கும்னு சொல்றதுக்காக இந்த கதையை சொல்ல வந்தேன். அவருடைய ரத்தத்தில் இருக்கும் அணு கணு சுவாமி விவேகானந்தருடைய ரத்தத்தில் இருக்கும் அணுக்கள் கூட பாசிட்டிவா பிஹேவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு புண்ணிய மகான். நம்ம தாய் தந்தை மூதாதையர்கள் இவங்களுடைய ஜெனடிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிறக்கிறாங்க. நம்ம கேரக்டர் ஃபார்மேஷன் ஆகுது. அந்த மாதிரி ஜெனடிக்கல் ஃபேக்டர்ஸ் ஃபார்மேஷன்ல நம்ம மூதாதையர்கள் யாராவது நெகட்டிவா இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேச்சர் நம்ம கேரக்டரா அது டிஎன்ஏல பதிவாயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சின்ன வயசுல இருந்தே நெகட்டிவா தான் இருப்பாங்க. நீங்க என்னதான் பண்ணுங்க, என்னதான் செய்யுங்க, அந்த நெகட்டிவிட்டி விட்டு வெளியே வரமாட்டாங்க. இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, டிப்ரெஷன், அப்புறமா பயம், கோபம், அப்புறமா நெகட்டிவா இருக்கிறவங்க ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறமா சைக்கிக், அவங்களுக்கு தான் என்ன செய்யறேன் என்ன செய்யக்கூடாதுங்கிறதே தெரியாது. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப வருத்தமா இருப்பாங்க எப்ப பார்த்தாலும். இன்னொன்னு சந்தோஷமே இருக்காது நெகட்டிவா இருக்கிறவங்க. நீங்க என்னதான் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க. இதெல்லாம் பேசிக் நேச்சர்ஸ் நெகட்டிவிட்டி. அப்புறமா எப்பவுமே சோர்வா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. துக்கம், சந்தோஷமின்மை, இதெல்லாம் இருந்ததுன்னா உடல்ல இருக்கிற சுரப்பிகள் சரியா வேலை பண்ணாது. சுரப்பிகள் எப்ப சரியா வேலை பண்ணதுல ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கிற உறுப்புகள் கெட்டு போயிடும். அதனால ஏதாவது ஒரு வியாதி, மனோவியாதியா இருக்கலாம், அல்ல உடலுக்கு சம்பந்தப்பட்ட வியாதியாகவும் இருக்கலாம். சோ இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு அவங்க அறியாமையே உடல்ல சில வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வெளியே எடுக்கணும்னா நீங்க ஆன்மீகத்துக்கு நுழையணும். ஆன்மீகத்தில் நுழைஞ்சாதான் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஆக முடியும். ஆன்மீகம் என்பதே தைரியம், பாசிட்டிவிட்டி. அது மெயின் அதுதாங்க. ஆன்மீகத்துல முக்கியமா தியானம், பிராணாயாமம் இருக்கு. தியானம் உங்களுடைய மனதை கிளென்ஸ் பண்ணுது, மனதில் இருக்கிற நெகட்டிவ் எடுத்து போடுறது. பிராணாயாமம் உள்ள இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து உடம்ப, நீங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறீங்க, என்வாயர்மெண்ட்னால என்ன கெட்டது வருது, பரிசுத்தப்படுத்துது உடம்ப. அடுத்து உங்க உடம்புல மனசுல என்ன இருக்கு அதுதான் வெளியில ஒளிவட்டமா வெளியே வருது. எப்ப நெகட்டிவ் ஆறா ஒளிவட்டம் வெளியில வருது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் வெளியில இருக்கிற நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணி உடம்புல ஏதாவது கெடுதல் பண்ற மாதிரி ஆயிடுங்க. அதனால உங்க உடம்புல இருக்கிற ஆறாவை கிளென்ஸ் பண்ணணும், எடுத்து வெளியில போடணும். கையில கால உடம்புல இருக்கிறத பிரஷ் அப் பண்ணி எடுத்து வெளியே போடலாம். இந்த பிராணிக் ஹீலிங்னு ஒரு சிஸ்டம் பார்த்திருப்பீங்க.
பாகாக்சி அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் தேசத்தை சேர்ந்தவர் பாகாக்சி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கார். அந்த பிராணிக் ஹீலிங் சிஸ்டத்தை உபயோகிச்சு உடம்புல வெளியில இருக்கிற ஆறாவை புடுங்கி அதை நீங்க உப்பு தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது இழுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆறா, அந்த ஒளிவட்டம், அந்த கெட்ட ஒளிவட்டம் போய் உள்ள பரிமளமான நல்லா இருக்கிற ஒளிவட்டம் வர ஆரம்பிக்கும். இது நம்பர் 1. 2வது, இந்த ரேக்கி மெடிடேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தியானத்துல கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துகிட்டு ஆகாயத்திலிருந்து பிரபஞ்ச சக்தி வெள்ளை 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 கலர்ல டியூப் லைட் கலர் மாதிரி, மெர்குரி லேம்ப் மாதிரி ஒரு ஒளிப்பிழம்பு உங்க தலைக்கு வந்து தொட்டு, தலையில இருந்து உடம்புல எல்லா பகுதியும் தொட்டு, அது ஒரு கோள வடிவத்துல உங்க உடம்ப ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. எப்பவுமே நீங்க பலூனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அந்த பிரபஞ்ச சக்தி உங்க உடம்ப சுத்தி எப்படி இந்த ஒளிவட்டம் இருக்கு அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி உங்க உடம்ப சுத்தி இருக்கு. அது வெளியில இருந்து வர்ற இந்த கெட்ட நெகட்டிவிட்டிய அது ஓட்டும் அப்படின்னு நீங்க மனசு பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒளிவட்டம், அந்த பிரபஞ்ச சக்தி அந்த வெளியில இருந்து வந்து உங்களை தாக்கக்கூடியதா இருக்கிற இதை சரி பண்ணும். நீங்க குளிக்கிறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா குளிச்சுட்டு வந்துடும் சோப் போட்டு குளிச்சுட்டு நீங்க வெளியே வர்றப்ப ஒரு மக்கு, கடைசி மக்குல ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கரைச்சி அந்த தலை மேல போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் வர்ற மாதிரி பண்ணணும். நீங்க கேட்பீங்க என்ன உப்பு போட்டுக்கிட்டா அரிக்காதான்னு. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாதுங்க. அப்புறமா உடம்பு ரொம்ப பச்சை, அதாவது ஈரமான துணியில தான் உடம்ப துடைக்கணும், உறந்த டவல்ல துடைக்க கூடாதுங்க. அப்புறமா இந்த மூலிகைகள் சில பேர் வீட்டுல வைப்பாங்க. இந்த கத்தாழை, இது நாறு, அப்புறமா மாவிலை, அப்புறம் வேப்ப இலை, இதெல்லாம் வைக்கிறதுனால நெகட்டிவிட்டி உடம்பு வீட்டுக்குள்ள வராதுங்க. ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணியும் நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த ஹோலி வாட்டர் என்ன சொல்றோம், தீர்த்தம். இந்த கோயில் எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்க, அந்த கற்பூரத்தை போட்டு துளசியை போட்டு, அது வந்து அந்த கற்பூரத்துக்கு அந்த நெகட்டிவ் எடுக்கிற தன்மை இருக்குங்க. அந்த தண்ணியை நாம உள்ள குடிச்சாலும் உள்ள இருக்கிற நெகட்டிவ் போயிடும். அதை நீங்க வெளியில எல்லாம் தெளிச்சு விட்டீங்கன்னா சுத்தமுத்த இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் தானாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அப்புறமா இந்த உப்பு இருக்கு இல்லையா, கல்லுப்பு, இந்த கல்லுப்பை ஒரு பீங்கான் பாத்திரத்துல போட்டு அதுல கொஞ்சம் தண்ணியை போட்டு அதை கரைக்க கூடாதுங்க. அந்த தண்ணியில ஒரு பிடி உப்பு போட்டு 4 மூலை, நீங்க எங்க ஜாஸ்தி நேரம் இருப்பீங்க அந்த இடத்துல 4 மூலையில அதை வைக்கணுங்க. அது நெகட்டிவ் எனர்ஜியை செட் பண்ணும். உங்க வீட்டுல பிஷ் டேங்க், அதாவது அக்வேரியம் இருந்தா நல்லது. அக்வேரியம் இல்லைன்னா ஒரு அக்வேரியத்தை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அது எப்பவுமே ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அந்த மீன் தண்ணியை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளஸ் நீங்க மோட்டர் போட்டு தண்ணியை ரொட்டேட் பண்ணீங்கன்னா வெளியே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த தண்ணி இழுத்துருங்க. அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் மீன் சாப்பிடும். மீன் நெகட்டிவ சாப்பிட்டு பரிசுத்தமான நல்ல தண்ணியை தான் வெளியே விடுவது. அதனால ஒவ்வொரு வீட்லயும் அக்வேரியம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நார்த் சைடு ஃபேஸ் பண்ற மாதிரி அக்வேரியத்தை வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறமா இந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ் எல்லாம் பாப்பீங்க, கேண்டில் பத்த வைப்பாங்க. அந்த மாதிரி கேண்டில் நீங்க பத்த வச்சீங்கன்னா நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்டா எல்லாமே எரிஞ்சு போயிடுங்க. எள்ளெண்ணெய் விளக்கு பத்த வைக்கணும். இல்ல நெய்யினால், பசு நெய்யினால் செய்யப்பட்ட விளக்கு, அதாவது போட்ட விளக்கு, அது நெய்ய போட்டு எரிய வைக்கிற விளக்க பத்த வச்சீங்கன்னா எரிஞ்சிருங்க. அப்புறமா நல்ல காதுக்கு இனிமையான கர்நாடக இசைகள் அல்லது மெலடியஸ் சாங்ஸ் போட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவிட்டி வெளியே போயிடுங்க. அடுத்த வீடியோல எப்படி வெளி நெகட்டிவ் இருக்கிறதுங்கிறத பத்தி சொல்றேன். வணக்கம்.